கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்ற தலைப்பில் ஒரு சின்ன செய்தி. நான் கண்டதும் கேட்டதும் தொட்டு அறிந்திருக்கிறதுமான காரியங்களையே உங்கள் மத்தியில் கடந்து வர பிரியப்படுகிறேன். அருமையான சகோதரர்களே, ரொம்ப கவனமாக கவனிங்க. இது கடைசி காலம். வேத வசனங்கள் கிடைக்கக்கூடாத ஒரு காலமாக இருக்குது. வசனம் பேசுவாங்க, ஆனால் சத்தியம் வெளிப்படாது. அதனுடைய ஆழம் மகத்துவங்களை அறிய முடியாது. ஆனால் இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து கேளுங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு பெரிய விடுதலையை கண்டுகொள்ள முடியும். சத்தியத்தையும் அறியவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவன் எங்கேயாவது உறங்குவாரா தூங்குவாரா? இதை யாரும் எந்த சாமியும் அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி தான் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுதான். தேவன் என்ன செய்கிறார்னா, ஏன் இந்த வார்த்தை இப்படி கொடுக்கிறார்? உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குறதுன்னு எழுதலை. உன்னை காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறாரே, அந்த பாதுகாப்பில் அவர் தூங்க மாட்டார் உறங்க மாட்டார்னா அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். 121 சங்கீதம் 4 வசனத்தில், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், எல்லாரையும் இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. அதான் உண்மை. இஸ்ரவேலாக மாறி இருந்தால் 121:2 பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது சங்கீத பகுதியில் 115 சங்கீதம் 15-16 வசனத்தில் வாசிங்கன்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குரிய ஒரு காரியம்தான் இது. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லி. சரி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருங்க 124 சங்கீதத்தில் 8 வசனத்தில் இவ்விதமாக பார்க்குறோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. என்ன, வானத்தையும் பூமியை தான் உண்டாக்கினார். யாருக்கு இது தெரியாது? ஆதியாமத்திலே பார்க்குறோம். ஆனால் வேறொரு காரியம் இருக்குப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 51 அதிகாரத்தில் நீங்கள் 16 வசனம் வாய்ச்சிங்கன்னு சொன்னால், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி, ஹலோ, இதான் சீயோன், புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறாரு. என்ன அந்த புதிய வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்டு தான். இந்த புதிய வானம், இந்த வான மண்டல பொல்லாத ஆவியின் சேனையெல்லாம் பழைய மனுஷனாக இருக்கும்போது எனக்கு உள்ளே இருந்தது. அங்கேருந்து கிரியை பண்ணிக்கிட்டே இருக்கும். பொல்லாப்பு செய்யும்படி, அநீதி செய்யும்படி, பாவத்தில் இருக்கும்படிக்கு, இச்சையில் உழலும்படிக்கு அங்கேருந்து கிரியை செய்தது. நாம் அக்கிரமங்களில் மீறுதலையும் கடந்த நாட்களில் பொல்லாத வான மண்டல சேனைகளுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ இந்த வானம் தெளிவாக்கப்படுது. வானத்தை புதிதாக்குகிறார் தேவன். அங்கே என்ன புதிதாக்குறாருன்னா, வானத்தை நிலைப்படுத்தி தேவனுடைய வசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு நிலைப்படுத்துகிறாரு மைண்டை, நம்முடைய மனதை. ஆகவே தான் சொல்கிறாரு, வானங்களிலே உம்முடைய வசனங்கள் நிலைத்திருக்கிறது. அந்த வசன வார்த்தைகளெல்லாம் அங்கே கொண்டாந்து வைக்கிறாரு. வானம் அவருக்கு சிங்காசனமாக மாறுது. பழைய பாட்டு காலத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் தான். ஆனால் இதெல்லாம் இப்போ தான் நிறைவேறுது. இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதல் நாட்களுக்கு பிறகு அவர் கொடுத்த தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தில் தான் இதெல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுது. நாம் பெற்றுக்கொள்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நிலைப்படுத்தி தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படியத்தக்கதாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி, வேத வசன வார்த்தைகளையே நோக்கி இருக்கும்படி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற அந்த ஒரே நோக்கத்தோடு இருக்கும்படிக்கு, அதை உணவாக எடுத்துக்கொள்ளும்படிக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவியுடைய வழியில் போய் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் இருந்து தேவனுடைய வசன வார்த்தைகளிலே தியானமாக இருந்து
அதில் நிலைத்திருக்கும்படிக்கு இந்த வானத்தை நிலைப்படுத்துகிறார். வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி வேத வசன வார்த்தைகளை இறங்குது உயர இருந்து கீழே. ஹலோ, நல்லா கவனிங்க, நிறையா இருக்குப்பா. இயேசு சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். வானங்கள்லேருந்து தான் எல்லாம். ஆவியானவராக அப்படித்தான் சொல்லப்படுறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குப்பா வானத்தில் இருந்துன்னு. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மறைப்பொருளாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓமைகளால் ஓமானங்களால் சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போது இந்த பூமியாகிய சரீரம் நமக்கு விதைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சரீரம் அஸ்திவாரப்படுத்துகிறார். அதில் அஸ்திவாரப்படுத்தப்பட்டு தான் கட்டி எழுப்பப்படுகிறோம். கர்த்தருடைய வீடாய், தேவனுடைய வீடாய், தேவனுடைய ஆலயமாய் எழுப்பப்படப்படுகிறோம். அஸ்திவாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன்னு சொன்னார். அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்குறார். சியோன் இவங்களுக்கு தான் ஆறுதல் செய்கிறாராம் தேவன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ப்பா, அதிசயமாக செய்கிற தேவன். அதிலே 3ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், பாவ சரீரமாகிய வனாந்தரம், பாவ சரீரம் வறண்ட நிலம், அதை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். நமக்குள்ளே இருக்கிற இருதயம் முற்றிலும் மாற்றப்படும், புது இருதயம். அதுதான் அவர் சொல்கிறாரு. இன்னும் அதிகமாக சொல்கிறாரு, அதனுடைய ஆவி மாற்றப்படுது, உள்ள பரிசுத்த ஆவி உள்ளே கொடுக்கப்படுறாரு. நமக்குள்ளே எங்கே பார்த்தாலும் நீரோடைகள் ஓடுது. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொன்னாரே, அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரும் இன்னும் வேத வசனம் வார்த்தைகளும் தான். எல்லாம் அதிகமாக அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எப்படி இருக்குமா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும்னு சொல்கிறாரு. இதான் புதிய வானம் புதிய பூமி. ஹலோ, இதைத்தான் யோவான் பார்த்தது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள், தெரியும் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறான்னு பாருங்கள். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். அப்போ தான் வானத்திலிருந்து அந்த பரம எருசலேம் அவரிடத்தில் இறங்கி வர கண்டேன்னு சொல்கிறாரு. இப்படி ஆசீர்வதிக்கிற, சீயோனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 40:28 வாசிங்கன்னா, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் நம்முடைய சரீரமாகிய பூமியை முழுமையாக மாற்றுறாரு, புதிதாக மாற்றுறாரு. பழைய மனுஷனை அவனுடைய கிரியைகளை நாம் அழித்து போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு அதை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். அல்லது இன்னும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்து எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆழமான காரியம்தான், கவனமாக கவனிங்க. நீங்கள் இதெல்லாம் எப்படி தேடித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கடைசி காலம்ப்பா, கண்டுபிடிச்சிக்கோங்க, தேடிக்கோங்க. அப்போ தான் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்னென்னு புரியும், எப்படி அவர் நம்மளை பாதுகாக்கிறான்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா, அனுகூலமான துணையுமானவர். உங்களை அவரை போலவே மாற்றுறாரு, குமாரனை போல, அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடி பெற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வர வேண்டி இருக்குது. பூமி புதிதாக்கப்படுது, அதன் அஸ்திபாரங்கள்லாம் முற்றிலும் மாற்றப்படுது, அதன் விளை நிலமாய் மாறுது. வறண்டு கிடந்த நிலம், வனாந்தரம், நீரூற்றுக்கள்லாம் கிளம்புது. அதனால தான் சொன்னார் 41:13 ஏசாயால, உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான்
உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. இது சீயோனுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள். ஆகவே கவனமாக கவனிங்க. அவர் அப்போ தான் அங்கே சொல்கிறாரு, எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். சொல்ல முடியும், சீயோனில் இருக்கிறவங்க தான் எருசலேமுக்குள்ளே கடந்து வர்றாங்க. இன்னும் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை கொள்ளாமல் இடறுவார்கள். பாதுகாப்பு, அவ்வளோ பாதுகாப்பு உண்டாகுது. எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமேங்கிறாரு. 121 சங்கீதம் 3 உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹலோ, பார்த்தீங்களா? சாதாரண இஸ்ரவேல் ஜனங்களை வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருந்த அந்த ஜனங்களையே 40 வருஷமாக வனாந்தரத்தில் பகலில் மேக சம்பமாக இருந்து அவங்கள வெயிலுக்கு காப்பாற்றினார். இன்னும் ராத்திரி வேளையில் அவர் உறங்கலை, ஜனங்க உறங்கினாங்க, அவர் பாதுகாத்தார் அக்கினி சமமாக. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குப்பா. 1 சாமுவேல் 2:9 அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். பாதங்களை, அவங்க நடக்கிற நடைகளை பாதுகாக்கிறார். பாதங்கள் இன்னும் அதிகமாக நீதியில் நடக்கும்படி, பரிசுத்தத்தில் நடக்கும்படி. அப்பா, இந்த பொல்லாத உலகத்தில் இச்சைக்குள்ளாய் கடந்து போய் விடாதபடிக்கு, இந்த உலகத்தின் கேட்டுக்குள்ளாய் கடந்து போய் விடாதபடிக்கு அவருடைய பாதங்களை பாதுகாக்கிறார். இன்னும் துன்மார்க்கர் இருளிலே மௌனமாயிருவாங்க, பலத்தினாலே ஒருவனும் இவங்களை மேற்கொள்ள முடியாது, ஜெயங்கொண்டவெல்லாம் இருப்பாங்க. ஹலோ, இதான் சீயோன் வாசி. இன்னும் சங்கீதம் 66:9 அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். இன்னும் சொல்கிறார் 127 சங்கீதம் 1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. இப்படி சீயோனாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். இதான் உண்மை. அந்த சீயோனை கட்டி எழுப்புவதில் தேவன் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறாருங்கிறது தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, பாவ சரீரத்துக்கு, அந்த பூமியாகிய சரீரத்துக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறாராம். தண்ணீர் சொன்னால் பரிசுத்த ஆவி பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். சீயோன் அவருடைய அரண், அவருடைய நகரம், இல்லை எருசலேம் அவருடைய பட்டணமாக இருக்குது. பாதுகாப்பு இதெல்லாம் நாம தான், நம்முடைய சரீரம்தான், நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, இருதயம், மனது எல்லாமே சீயோனுக்குள்ளே இருக்கிற காரியத்தை பார்க்க முடியும். கர்த்தர் உன்னை காக்கிறவர் 121:5 கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் சீயோன் வாசியாய் மாறி இருக்கும் பொழுது இன்னும் அவருடைய வெளிப்படுத்தல் வித்தியாசமாக இருக்கும்ப்பா. பாருங்கள், இது சாதாரண ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறது இல்லை, பேர் கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஐயா, பண்டிகை நாட்களை கொண்டாடுறது மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. சீயோனுக்குள்ளே வந்து தங்கும்போது பார்த்து கொள்ள முடியும். தேவனே இந்த நாளிலும் கூட அப்பா, அந்த சீயோனை பாதுகாக்கிறதுல உம்முடைய பாதுகாப்பு எவ்வளவு அதிகமாக இருந்தது என்பதை நாங்கள் இந்த நாளிலே சில காரியங்களை குறித்து வாசிக்க கேட்டோம், அறிந்து கொண்டோம்ப்பா. தேவரீர் எங்களையும் கூட அப்படிப்பட்ட சீயோன் வாசியை எங்களை மாற்றும். புதிய வானமும் புதிய பூமியும் கண்டவர்களாய், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், சீயோனுக்கு நேராய், பரம எருசலேமுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏற எடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கேட்ட உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு தேவரீர் நீர் பலத்தை கொடுத்தரலும். ஆசீர்வதிப்பா, பலப்படுத்தும். கர்த்தரும் அருமரட்சருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 11
7017795101. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 62700201. SWIFT code SBI NIN BB 469.